விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு கோரும் போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு கோரி யார் போராடினாலும் வாழ்த்துவோம் என்று பதிலளித்துள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி மைதானத்தில் இன்று ஒரு மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்கினார். இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்க உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு 1200 நாட்களுக்கு மேலாகியும் அதை திமுக அரசு நிறைவேற்றாததை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தையொட்டி விழுப்புரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே சில மாதங்களாக கருத்து மோதல் இருந்து வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அன்புமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் அன்புமணி தலைமையிலான போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் ராமதாஸிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ராமதாஸ் வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு கோரி யார் போராடினாலும் வாழ்த்துவோம் என்று கூறி இப்போராட்டத்திற்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் வன்னியர் இட ஒதுக்கீடு விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக கடந்த ஜூன் மாதத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு வழங்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று ராமதாஸ் தெரிவித்திருந்தார். மேலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது சட்டத்தின்படியும் தர்மத்தின்படியும் அரசின் கடமை என்றும் இந்த கடமையை திமுக அரசு தட்டி கழிக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்த போராட்டம் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு உரிமையை வென்றெடுப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவும் பாமகவின் பலத்தை நிரூபிக்கும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது.